வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கூட்டணியை இறுதி செய்த எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை வளைத்து போட்டாச்சு. இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். முதல்லயே உங்களுக்கு விளக்கி விடுகின்றேன். தேமுதிகவை வளைத்து போட்டாச்சு அப்படின்றது ஒரு தனிய செய்தி. கூட்டணியை இறுதி செய்த எடப்பாடி பழனிசாமி அது ஒரு தனிய செய்தி. இந்த ரெண்டு செய்தியும் போட்டு நீங்க ஒன்னா குழப்பிக்க கூடாது. முதல்ல சமீப காலமாக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் பொது தளத்துல சில விஷயங்களை ஓப்பனா பேசுறாரு. இப்படி ஓப்பனா பேசுவது காங்கிரஸ் கட்சிக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. மூச்சுக்கு 300 தடவை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிய என்டிஏ கூட்டணி வீழ்த்திட முடியுமா? இந்தியா கூட்டணியானது பலமா இருக்கிறது, கொள்கை அளவுல சேர்ந்திருக்கின்றோம், மதசார்பற்ற கூட்டணிய மதவெறியுடன் வருகின்ற தமிழகத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய பாஜகவால வீழ்த்திட முடியுமா? இந்தியா கூட்டணியானது 9 ஆண்டு காலமா இருக்குது, ரொம்பவே பலமா இருக்குது அப்படின்னு பேசிட்டு வந்தார். ஆனா இப்போதெல்லாம் எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? என்டிஏ கூட்டணிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி. இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் போட்டி இல்லை, தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றார். ஏன்னா ராகுல் காந்திக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களாம். உங்க எல்லாருக்கும் தெரியும், கோ தளபதி என்கின்றவர் திமுக எம்எல்ஏ. அவர் சொன்னாரு, நாம இல்லை என்றால் இண்டி கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்னார். அகிலேஷ் யாதவும் மம்தா பானர்ஜியும் ஸ்டாலின் ஐயாவும் இல்லைன்னா எவன்டா இண்டி கூட்டணியை பத்தி பேசுவான்? நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில யாரெல்லாம் இணைந்திருந்தார்களோ அவங்க அத்தனை பேரும் இன்னும் பிரியாம ஒரே இடத்துல இருக்காங்கன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான்டா. நாம தான் இந்தியா கூட்டணி, நாம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது அப்படியே முதலமைச்சர் அவர்கள் வழிமொழிகின்றாராம். நானே இந்தியா கூட்டணி என்று பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு திமுக சொல்லுகின்ற தொகுதி உடன்பாட்டுக்கு நம்முடைய ராகுல் காந்தி அவர் ஒத்துக்க மாட்டாருன்னா நான் மட்டும் என்னத்துக்கு தலையில தூக்கி வச்சுக்கின்னு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு நான் ஏன் புலம்பி தீக்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தையே மாற்றேன். தமிழ்நாட்டு மக்களா இல்ல என்டிஏவா அப்படின்ற ஒரு பிளாட்பாரத்தை உருவாக்குறேன். அதனால தான் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு நெருக்கடி தரும் விதமாக தமிழ்நாடா என்டிஏ கூட்டணியா அப்படின்னு பேசுறாரு அன்றி ஒருபோதும் இந்தியா கூட்டணியா அல்லது என்டிஏவா பார்க்கலாமா அப்படின்னு பேசுறதே கிடையாது. காங்கிரஸ் கிட்ட நம்ம கனிமொழி அவர்கள் பேசின பிறகு கூட ராகுல் காந்தி எந்த விதத்திலும் இறங்கி வரவே இல்லை. கனிமொழி அவர்கள் பேசினாங்க, எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுக்கிட்டேன். பிரதர் பதட்டப்படாதீங்க, ஒரு நாளைக்கு தொகுதி உடன்பாடை பற்றி பேசலாம் அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு போனும் பண்ணல. நம்ம ஸ்டாலின் ஐயா போன் பண்ண பிறகும் ராகுல் காந்தி போனும் எடுக்கல. 1 மணி நேரம் பேசின பிறகும் நம்ம கனிமொழி அவர்கள் டெல்லியில போய் மெனக்கிட்டு 1 மணி நேரம் பேசின பிறகும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க திமுகவுக்கு பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க. நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்லாம் பதில் சொல்றாங்க. அதனால இனிமே காங்கிரஸுடன் நம்ம நெருக்கமா இருந்தோம்னு வச்சுங்களேன், ஏறி நம்மளை அடிச்சுட்டு இருப்பாங்க. அதனால கொஞ்சம் அவங்கள தள்ளி வைப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்தியா கூட்டணி என்ற பெயரையே உச்சரிக்க மாட்டார். செல்வ பெருந்தகை சொல்றாரு, மதுராந்தகத்துல நம்ம பிரதமர் வந்தாரு, அதிமுகன்னு சொல்லல, அதோட அதிமுக கூட்டணின்னு சொல்லல, எடப்பாடி பழனிசாமி பெயரையே சொல்லல, பிஜேபின்னு சொல்றாரு, என்டிஏ அலையன்ஸ் சொல்றாரு, அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்ல மாட்டாருயா. இந்த மாதிரி நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்க எங்க கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியுடைய பெயரையும் சொல்லி பெருமைப்பட மேடையில் அறிவிப்போம். ஆனா கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற எடப்பாடி பெயரையே சொல்லல பத்தியா, அதிமுக கூட்டணி என்று சொல்லல பத்தியா நம்ம பிரதமர் மோடி. இதை விட அசிங்கம் என்ன வேணும் அப்படின்னு நம்முடைய செல்ல பிறந்தைகள் பாத்தீங்கன்னா நேத்து எடப்பாடி பழனிசாமி மீது கண்டபடி விமர்சனம் வச்சுட்டு கூட்டணி மீது இப்படி ஒரு விமர்சனம் வைக்கின்றார். ஆனா அவரை போய் யாராவது ஒரு செய்தியாளர், ஏங்க சமீப காலமாக இந்தியா கூட்டணி என்ற வார்த்தையே நம்ம முதலமைச்சர் வாயிலிருந்து வரலையே, மறந்து போயிட்டாரா இல்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்க மறக்கடிச்சிட்டீங்களா, என்ன ஆச்சு, ஏன் இந்தியா கூட்டணி என்றே சொல்ல மாட்டாரு? இந்தியா கூட்டணி மதசார்பற்ற கொள்கை கூட்டணின்னு பேசிட்டு இருந்த மனுஷன் இப்ப ஏன் சொல்ல மாட்டாரு அப்படின்னு போய் செல்வ பிறந்தகை கிட்ட சொல்லணும். என்டிஏவா தமிழ்நாடா அப்படிதான் தேர்தல் களமே இருக்க போது 2026 மோதி பார்த்தலாம் வர சொல்லும் மோடியே அப்படின்னு ராகுல் காந்திக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக இப்ப தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால
ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் இணக்கமா வரலன்னு வச்சுங்களேன், அந்த இடத்தெல்லாம் நாம பூர்த்தி பண்ண வேண்டும் என்றால் நமக்கு தேமுதிக வேண்டும். அதனால தான் கனிமொழி அவர்களை களத்தில் இறக்குனாங்க. கனிமொழி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் இடத்துல போன்ல பேசியிருக்கிறாங்க. கனிமொழி அவர்கள் வந்து பேட்டி அளித்தாங்க காலை பொழுதுல. அந்த தருணத்துல புது கட்சிகள் கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக எல்லா செய்தி ஊடகமும் வந்து தேமுதிக தான் கூட்டணிக்கு வரப்போகுது. ஆரம்பத்தில் தேமுதிக பொறுத்த வரைக்கும் 20 தொகுதி ஒரு மேலவை எம்பி சொன்னாங்க. ஆனால் திமுக அவ்வளவு கொடுக்க முடியாது, எங்க கூட்டணியில ஏகப்பட்ட கட்சிகள் இணைந்திருக்கிறது, அதனால 10வது கொடுங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இறங்கி வந்துட்டாங்க. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் 6 இடங்கள் ஒரு மேலவை எம்பி. ஏன்னா பல கட்சிகளுக்கும் திமுக கூட்டணியில 6 தொகுதி தான் கொடுத்துருக்காங்களா. அதை தாண்டி நான் வந்து தேமுதிக தந்தேன்னா மற்ற எல்லா கட்சிகளும் அதே எண்ணிக்கையில் கேட்பாங்க. அது முடியாத தருணம். அதனால 6 வாங்கிங்க. தேர்தலில் ஜெயிச்ச பிறகு நீங்க விரும்புகின்ற வாரியங்களை தரும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நம்ம கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு வந்து முதலமைச்சருடைய விஷயத்தை கனிமொழி அவர்கள் போன்லேயே பேசி முடிச்சாங்களாம். அதனால தான் புதிய கட்சிகள் திமுக வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் தேமுதிக கிட்ட வழிய போய் இப்ப திமுக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. காலையில புதிய கட்சி வரும்னு சொன்ன நம்முடைய கனிமொழி அவர்கள் மாலையில என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேச்சுவார்த்தையானது சுமூகமா போயிட்டு இருக்குது, கூட்டணியானது இறுதியான பிறகு, தொகுதி உடன்பாடு எல்லாம் இறுதியான பிறகு நம்ம முதலமைச்சர் அவர்கள் அழகாக கூப்பிட்டு அறிவிப்பாரு. அதனால நம்ம கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிக திமுக கூட்டணிக்கு வரலைய, அதெல்லாம் சொல்றது பொய்யா அப்படின்னு சொல்லவே இல்லை. அதனால போன்ல வந்து பேசியிருக்கிறாங்க, கூட்டணியை இறுதி செய்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல வேணுங்க, நம்முடைய தேமுதிக பொறுத்த வரைக்கும் கூட்டணியை இறுதி செய்தால் வழக்கம் போல அவங்களுடைய குல தெய்வமா இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயிலில் போய் வழிபாடு நடத்துவாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. 2011 இருந்தே அவங்க எப்போதுமே சரி கூட்டணி இறுதியாச்சுன்னா அங்கதான் போயிட்டு வருவாங்க. 2011, 2016, 2019, 2021, 2024 இப்படி எல்லா தருணங்களிலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு ஆண்டாள் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணிட்டு அதற்கு பிறகு வந்துதான் கூட்டணியை அறிவிப்பாங்க. அதனால 2 நாளைக்கு முன்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஆண்டாள் கோயிலில் தரிசனம் பண்ணியிருக்காங்க. அதனால திமுகவுடன் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக ஆனது கூட்டணி பேரத்தை முடிச்சிடுச்சு. ஒரு வழியாக தேமுதிகவை வளைத்து போட்டாச்சு திமுக. எடப்பாடி பழனிசாமி ஏன்பா தேமுதிக விட்டாரு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் யார் கூட்டணியில் இருக்கணும், யார் கூட்டணியில் இருக்கக்கூடாது, யாருக்கு எவ்வளவு தொகுதி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல கராரா இருந்துட்டாராம். அது மட்டும் இல்ல, ஊடகமானது தேமுதிகவுக்கு திமுக இவ்வளவு ஆஃபர் பண்ணுது, அவங்க தகுதிக்கு இதுவே போதும் அப்படின்னு வந்து தேமுதிக திமுக கிட்ட 6 தொகுதிக்கு ஒத்துக்குது அப்படின்ற ஒரு செய்தி வெளிப்பட்டதனால எடப்பாடி பழனிசாமியும் வந்து 6 தொகுதிகள் ஒரு மேலவை எம்பி அப்படின்ற ரேஞ்சிலே நின்னாராம். மிஞ்சி போச்சுன்னா 8 தொகுதி ஒரு மேலவை எம்பி அப்படின்னு நின்னாராம். ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு போனா உறுதியா வெற்றி பெறுவோம், நாம ஏன் அதிமுக கூட்டணிக்கு போனோம், 2 தொகுதிகள் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, திமுக கூட்டணிக்கு போதான் சரியா இருக்கும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து முடிவெடுத்துட்டாங்களாம். இன்னொரு விஷயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். அவங்க மாவட்ட செயலாளர்கள்ல பெரும்பான்மையோனோர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயா நம்ம திமுக கூட்டணிக்கு போதான் சரியா இருக்கும் அப்படின்னு அவங்க சீட்டை எழுதி போட்டாங்க. இது எல்லா ஊடகத்திலையும் வந்துடுச்சு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட அரசியல் பொருளாக எங்க மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் எங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நேத்து பரப்புரையெல்லாம் முடித்து விட்ட பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேட்டி அளிச்சாங்க. அப்படி பேட்டி அளிக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி ஒரு சொன்ன விஷயத்தை கோடிட்டு காட்டினாங்க. தேமுதிக இடத்துல அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறதா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அண்ணனையும் சொல்லிட்டாருங்களே, தேமுதிக இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எடப்பாடி பழனிசாமி விட்டு பிடிக்கலாம் என்று நினைச்சாரு. ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்க இது வருதோ அங்க போய் ஒட்டிக்குவாங்க அப்படின்னு நல்லா தெரியும். அதனால தொகுதிகள் குறைவாக இருந்தாலும்
திமுகவுக்கு போகிறதா நல்லதாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, பல நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்க. இந்த முறை கூட்டணியை மாற்றினா என்ன அப்படின்ற எண்ணம் இயல்பாகவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தலைவர்களுக்கு இருக்குது. பிரேமலதா விஜயகாந்துக்கும் இருக்கிறது. அதோடு இல்லாமல் தெலுங்கு மொழி பாசம் அவங்களுக்கு வெட்டே போக மாட்டேங்குது. அதனால தான் இப்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை நோக்கி போயிருக்கிறாங்க. ஆனால் தேமுதிகவில் இருக்கக்கூடிய பல மாவட்ட செயலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்ட போகிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா நம்மளை கண்ணியமாக நடத்துகிறாங்க அவங்க. ரெண்டாவது, குத்துப்பட்டாலும் மோதிர கையில் குத்துப்படுவோம். ஏன்னா நமக்கு பல்வேறுபட்ட முரண்பாடுகளும் நம்மளுக்கு பல்வேறுபட்ட துரோகங்களும் நம்ம கேப்டன் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்ததும் இந்த திமுக தான். ஸோ அவங்க எடுத்த உறவு வைப்பது கேப்டனையே அவமதிப்பதாகும். திமுகவை எதிர்த்து தொடங்கிவிட்டு திமுக இடத்துல போய் மண்டிடுவதா அப்படின்னு சில மாவட்ட செயலாளர்கள் தேமுதிகவில் இருந்துக்கிட்டு அந்நியார் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கின்றார்களாம். அதனால் அவங்கள சமாதானப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டாள் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு மேலே வந்து நல்ல நாள் பார்த்து அறிவிக்க போகிறாங்களாம். அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் தேமுதிகவை வளைத்து போட்டாச்சு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு 2 தொகுதியாகவும் அப்படி இல்லைன்னா 3 தொகுதியும், அதற்கு பிறகு பாமக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் வந்தாருன்னா அவருக்கு 3 அல்லது 4 தொகுதியும், ஓபிஎஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு பிறகு அவரை கட்சியில் இணைப்பதா இல்லை பாஜக கூட்டணியில் கொண்டு போய் சேர்த்து பாஜக மூலமாக போட்டியிட வைப்பதா? ஸோ தினகரன் வந்து பன்னீர்செல்வத்தை என்டிஏ கூட்டணிக்கு அழைச்சிட்டு வர்றதா, அந்த வேலையை அவர்கிட்ட ஒப்படைக்கலாமா, இல்லை நம்ம கட்சியில் யாராவது போய் அதை செய்கிறீங்களா? இப்படி பன்னீர்செல்வத்திடத்தில் பேசுகின்ற பொழுது நம்ம பக்கத்தில் எந்த விதத்திலும் சரி வார்த்தை விட்டுறக்கூடாது, நமக்கு வீக்னஸாக இருக்கக்கூடாது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பன்னீர்செல்வத்தை என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட செயலர் ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு பன்னீர்செல்வத்தை என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வேலையை பார்க்க போகிறாரு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பாஜக ஏற்கனவே வந்து தொகுதி பொறுப்பாளர்களை நியமித்திருக்குது. அந்த தொகுதி பொறுப்பாளர்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பாஜகவே கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதியில் நிற்கும் போல இருக்குது. ஸோ இப்படி பாஜக வந்து அதிக தொகுதிகளை அள்ளிட்டு போகிறதுனால அதிமுக குறைந்த தொகுதியில் தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குறைந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றால் நமக்கு பலம் வேணும். அப்படி பலத்துடன் போட்டிட்டாதான் நமக்கான தனிப்பெரும்பான்மை கிடைக்கும். அதற்காக பன்னீர்செல்வத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கடந்த என்டிஏ கூட்டணியில் பன்னீர்செல்வமும் இருந்தனால தான் தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு இணையாக பாஜக வாக்கு வாங்கியிருக்குது ஒவ்வொரு சட்டமன்றத்திலும். அதனால் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக பன்னீர்செல்வத்தை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் செல்லூர் ராஜ் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்பா ஊடகத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணுற மாதிரியே பேசி கட்சிக்குள்ளே வரலான்னு ஆசைப்படுறியே, ஊடகத்தின் மூலமாகவே நீ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கியே, கட்சியில் எப்படி சேரணும்னு உனக்கு தெரியாதா? கட்சி தலைமையில் இருந்தே ஐயா. அதனால் ஊடகத்தில் பேசுறதை நிறுத்திட்டு நீங்கள் எப்படி நியாயமாக அணுகணுமோ அப்படி நியாயமாக அணுகி அதிமுகக்குள்ளே வாங்கய்யா அப்படின்னு செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை கணக்கிலே வைக்கலைங்க. ஆனால் மற்ற எல்லாரையும் கணக்கில் வச்சு கூட்டணியை இறுதி செய்து விட்டார். சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கலாம், ஜாதிய கட்சிகளாக இருக்கலாம், அவர்களை யாரையும் மிஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, தேர்தலில் போட்டியிடாமல் நமக்கு யார் ஆதரவு தருகின்றார்களோ அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து எடப்பாடியுடன் போட்டோ எடுக்க வச்சு கூட்டணியை பிப்ரவரி மாதம் தொடங்குது இல்லையா, 4ஆம் தேதி மாவட்ட செயலர் கூட்டம், அதுக்கு முன்பாக இறுதி செய்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்குள்ள இவங்கெல்லாம் இருக்க போகிறாங்க என்று சொல்லிட்டு கூட்டணியை இறுதி செய்திருக்கின்றார். நிச்சயமாக என்டிஏ கூட்டணியில் பன்னீர்செல்வம் இருப்பாருங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி இருப்பாருங்க, அப்புறம் நம்முடைய டாக்டர் ராமதாஸும் இருப்பார். இந்த 3 பேரும் கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. ஸோ இவங்களே இருந்தால் போதும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கின்றார். திமுகவுடைய அப்ரோச் பிடிக்காம நம்ம பக்கம் வந்தாங்கன்னா 2 தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுத்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற மூடிலையும் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார். ஆனால் திமுக விட்டுட்டு தேமுதிக வருமா அப்படின்னு தெரியல. நம்ம கனிமொழி அவர்கள் முன்னெடுக்கின்ற எல்லா விஷயங்களும் தோல்வியடைந்ததுனால நம்ம தேமுதிக கிட்ட நாம பேச்சுவார்த்தை நடத்தணும், அது தோல்வியடைந்துடக்கூடாது என்பதனால கண்ணும் கருத்துமாக காய் நகர்த்தி கொண்டு இருக்கின்றார்களாம் தேமுதிகவை திமுக கூட்டணியில் இணைப்பதற்கு. ஸோ காங்கிரஸுக்கு செக் வைக்கிறதுக்காக எங்கள் கூட்டணிக்கு புதியவர்களாம் வந்துட்டு இருக்காங்கப்பா, தொகுதி இவ்வளோ தான் தர முடியும், கூட்டணியில் இருக்கிறீங்களா இல்லையா என்று
நம்ம ராகுல் காந்திக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக தேமுதிகவை உள்ள கொண்டு வந்து பிலிம் காட்டிக்கிட்டு இருக்கின்றார்களாம். அதற்காகவே தேமுதிகவை வளைத்து போட்டு விட்டார்களாம் திமுக காரங்க. அதனால் கனிமொழி அவர்கள் தான் இந்த வேலையை பார்த்தாராம். இந்த வேலையில் அவர் சக்ஸஸ் ஆகிட்டாங்களாம். நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளிப்படையாக அறிவிப்பாராம். சுமூகமான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டு இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தேமுதிக மாதிரி யாரும் பேரம் பேசவே முடியாது. மக்களுக்காக தான் நாங்கள் கூட்டணி வைப்போம்னு சொல்லாமல் எங்கள் கட்சிக்கு யார் உரிய மரியாதை அளிக்கின்றார்களோ, எங்களுடைய பலங்களை உண்மையாக யார் உணர்ந்திருக்கின்றார்களோ, எங்களுக்கு தேவையானவற்றை யார் கொடுப்பாங்களோ அவங்ககிட்ட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம். ஒரு தாயாக இருந்து என் கட்சியில் இருக்கின்ற எல்லா தொண்டர்களுக்கும் நான் நல்லது பண்ணணும். அதனால் எங்கள் பலமறிந்து யார் மதிப்பளிக்கின்றார்களோ அவங்களுக்கு தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை வச்சு நேரடியாக பேரம் பேசக்கூடியவங்க தேமுதிக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த். அதனால் திமுக கிட்ட நல்ல பேரம் படைஞ்சிருக்கும். அதனால் அங்கே போயிட்டாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.